லே ரவி, வர வர உன் போக்கே சரியில்லை கேட்டியா? அப்படி நீ எனக்கிட்ட என்ன மாற்றத்தை கண்டா சுரேஷ்? நான் என்ன மாறி இருக்கேன் அப்படின்னு நீ ரொம்ப ஈஸியா கேட்டுட்ட ரவி. ஆனா நீ கிராமத்துல இருந்து வரும்போது நீ எவ்வளவு எளிமையா எப்படி இருந்த, இப்போ இங்க வந்து நீ எப்படி மாறி இருக்காங்கிறது எல்லாருக்குமே தெரியும். மொத்தமா நீ மாறிட்ட ரவி. உன்னுடைய நடை உடை பாவனை எல்லாமே சுத்தமா மாறி போச்சு. ஆமா ரவி, எல்லாருமே பரவலா பேச தொடங்கியாச்சு. நீ ஜூலிக்கு பின்னால திரியிறா அப்படின்ட்டு எல்லாருமே சொல்றாவ. ஏதோ பார்த்துக்கப்பா. ஏய் குமாரு, நீயுமா இப்படி என்ன நினைக்கியா? நான் அப்படி இல்ல குமாரு. நான் அப்படி எந்த தப்பான எண்ணத்துல நான் ஜூலி கிட்ட பேசல. சும்மா ஜஸ்ட் ஃப்ரெண்ட்லியா தான் பழகிட்டு இருக்கேன். நேத்து நீ ஜூலிக்கு பின்னால போனத நிறைய பேர் பார்த்துருக்காவ ரவி. என்னென்ன சொல்லியா சுரேஷ்? அது மட்டும் இல்ல ரவி, உங்க அம்மாயும் அப்பாவும் எவ்வளவு கஷ்டப்பட்டு உன்னை டாக்டராக்கி பார்க்கணும் அப்படிங்கிற ஒரே எண்ணத்துல எவ்வளவு கஷ்டப்பட்டு பணம் அனுப்பி தர்றாங்கங்கிறது உனக்கு தெரியும். ஆனா நீ இங்க வந்து ஏதோ பெரிய பணக்காரன் கோடீஸ்வரன் அந்த மாதிரி நீ சீன் போட்டுட்டு இருக்கா. ஏன்னா நேத்தைக்கு ஜூலி அவளோட ஃப்ரெண்டு கிட்ட பேசினத நானே என் காதால கேட்டேன். சுரேஷ், நான் ஒரு உண்மையை சொல்லட்டுமா? என்ன சொல்லு ரவி. சுரேஷ், நானும் கிராமத்துல இருந்து வரும்போது நல்லா படிக்கணும், நல்ல ஒரு நிலைமைக்கு வரணும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போட தான் நானும் இங்க வந்தேன். என்னமோ தெரியல சுரேஷ், ஆனா ஜூலியை பார்த்த உடனே என் மனசை பறி கொடுத்துட்டேன். ஜூலியை பார்க்காம என்னால் 5 நிமிஷம் கூட இருக்க முடியல. படிப்பும் மண்டையில ஏறல. என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல சுரேஷ். ஒன்னே ஒன்னு சொல்றேன் ரவி, நல்லா கேட்டுக்க. முடவன் கொம்பு தேனுக்கு ஆசைப்பட்டது மாதிரி அங்க ஜூலி மேல நீ ஆசைப்படுறது. கோடீஸ்வர வீட்டு பொண்ணான ஜூலி எங்க? பட்டிக்காட்டுல இருந்து வந்த இந்த ரவி எங்க? நல்லா யோசித்து பாரு. உனக்கும் ஜூலிக்கும் கொஞ்சம் கூட செட்டே ஆகாது. நல்லா மனசிலாக்கிக்க. ஏசி ரூம்ல பஞ்சு மெத்தையில படுத்துட்டு உறங்குற ஜூலி எங்க? வெட்ட வெளியில கைத்துக்கட்டுல படுத்து உறங்குற நீ எங்க? கொஞ்சமாவது நீ உன்னை பற்றி யோசித்து பாத்தியா ரவி? இப்படி தலை குனிஞ்சு நிக்கியா? ரவி, நான் ஒன்று உங்ககிட்ட சொல்லுவேன், அதை நீ கேப்பியா ரவி? சொல்லுடா குமார். ரவி, நீ நல்லா படி, நல்லா படித்து நம்ம காலேஜில் நம்பர் 1 ஸ்டூடெண்ட்டாக வந்து காட்டு. அப்படி நீ வந்தியன்னா ஜூலி என்ன ஜூலி, அதை விட மேலான லாலியே ஒன்று தேடி வருவா. சரி குமார், நீ சொல்றபடியே நல்லா படிச்சு இந்த காலேஜ்ல நம்பர் 1 ஸ்டூடெண்டா நான் வருவேன். அது யாருக்காகவும் இல்லாட்டாலும் என்னோட ஜூலிக்காக கண்டிப்பா நான் இருந்து படிப்பேன். என்னத்த சொல்லுதுக்கு? நேத்து வரைக்கும் பெத்து வளர்த்து ஆளாக்கி உன்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்த தாய் தௌப்பங்கனோட கஷ்டம் உன் கண்ணுக்கு தெரியல. யாரோ யார் பெத்த பிள்ளையோ முன்ன பின்ன தெரியாத நேத்து வந்த இந்த ஜூலி தான் உன் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கா. சரி என்னவோ, படிச்சேன்னு சொல்லல, அதுவே போதும். இந்த பூமாரி பிள்ளைய போட்டு இந்த காக்கா ஏன் இப்படி கொத்துவு? இந்த காக்கா, இந்த காக்கா, இந்த காக்கா. ஏமா பூமாரி, காக்கா பிள்ளைய பலமா கொத்திட்டாமா? இல்ல அத்தை, அந்த மரத்துல காக்கா கூடு வச்சு குஞ்சு பொரிச்சிருக்கு. நான் அந்த மரத்துக்கு கீழ ஓடி வந்தனா, அதுக்கு பிள்ளைய நான் எடுத்து வேண்டிட்டு அது என்ன விரட்டி விரட்டி கொத்து வச்ச. ஓ, காக்கா குஞ்சு பொரிச்சிருக்கோ? 5ஆம் நாளாட்டே குச்சி கம்போல பறக்கிட்டே திரிஞ்சி அப்ப இங்கதான் கூடு வச்சிருக்கோ? ஐயே, இங்கனையா கூடு வச்சிருக்கு? இனி இந்த குஞ்சியெல்லாம் பறக்காட்டுறது வரைக்கும் நம்மள இங்க ஒருத்தரையும் இருக்க விடாத, ஒரு சாதனத்தையும் எங்களோட போடாத. ஆமா பூமாரி, நீ பள்ளிக்கூடத்துக்கு போகலையா? இப்ப எதுக்கு இங்க வந்த? பள்ளிக்கூடத்துக்கு போன அத்தை, பள்ளிக்கூடத்துக்கு தான் போறதுக்கு பரப்பிட்டேன். எங்க அம்மா உங்கள்கிட்ட எள்ளு போல மீன் கறி இருக்குன்னா வாங்கிட்டு வர சொல்லி விட்டா பாத்துக்கிடுங்க. மீன் கறியா? ஆமா அத்தை, மீன் கறி தான். எங்க அப்பாயும் அண்ணனும் சபரிமலைக்கு போறதுக்கு மாலை போட்டிருக்காவே இல்லையா? எங்க வீட்டுல விரதம் பாத்துக்கிடுங்க. எங்க நாயும் பூனையும் சோறே திங்கல, பட்னியா கிடக்கு. அதான் அதுகளுக்கு வச்சதுக்குதான் எள்ளு போல பழைய மீன்கறி கிடக்குன்னா வாங்கிட்டு வர சொல்லி விட்டாவத்த. சரி, நாய்க்கு வைக்கிறது தானே, கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும். நான் காலையிலே கழுவி தூர ஊத்துறானு அங்க போட்டிருந்தேன் பாத்துக்க. சரி, நான் அப்போ அதை ஒரு பாத்திரத்துல எடுத்துட்டு வரேன். சரியா? சரி அத்தை. மழைக்கு என்னதான் ஆச்சு அப்பா, சும்மா பெய்துகிட்டே இருக்கு. மழை வந்த நேரத்தில் குடையாக வா மாமா. ஐயே பூமாரி, நல்ல மழை வந்துட்டா எப்படி வீட்டுக்கு போவா? இல்ல அத்தை, நான் நனைஞ்சுக்கிட்டு ஒற்ற ஓட்ட மட்டும் ஓடி போயிருவேன் அத்தை. என்ன பல்லவி அக்கா, எப்படி இருக்கிறிய? காட்டெருமை காட்டெருமை, என்ன பார்த்தாலே உனக்கு பரியாசமா தான் இருக்கும். அது இல்லக்கா, உங்களை பார்த்தாலே எனக்கு சிரிப்பு சிரிப்பா வருது. ரொம்ப பல்லு மயிரை காட்டாத.
இல்ல பல்லவி அக்கா, கோவப்படாதுங்க. உங்கள்கிட்ட ஒரே ஒரு டவுட். உனக்கு என்ன டவுட்னு சீக்கிரம் சொல்லி ஆளு. எனக்கு ஏகப்பட்ட வேலை கிடக்கு. உனக்கிட்ட நின்று வா பார்த்துக்கிட்டு நிக்க முடியாது. உங்களுக்கு யாருக்கா பேர் வச்சா பல்லவி சரணம்னுட்டு? இதுக்குதான் உன்னை எல்லாரும் காள மாடு காட்டெருமைன்னு சொல்லியாவ. காட்டெருமை காட்டெருமை வந்துட்டா காலம் காத்தால. சரி சரி, கோவப்படாதுங்க பல்லவி அக்கா. உங்ககிட்ட சிரிச்சு ஜாலியா விளையாடாம வேற யாருக்கிட்ட விளையாடுது? சரி சரி, காலம் காத்தால இந்த மழை நேரம் கொடையும் பிடிச்சுக்கிட்டு என்னத்தை எடுக்கிறது வந்தா? தீபாவளி எல்லாம் முடிஞ்சாச்சு. இனி பண்டகாடு தொடங்கணும் இல்லையா? ஏற்கனவே 2-3 வாரம் பெய்யாச்சு. அதுதான் நீ 4-5 ஆளெல்லாம் பிடிச்சு தருவா. ஒன்னும் அணக்கம் இல்லாம இருக்கா. அதுதான் உன்கிட்ட வந்து என்னன்னு கேட்டுட்டு போலான்னு வந்தேன். சரி சரி, அதெல்லாம் புறவு பேசிக்கிடலாம். நீ இந்த பூமாரி பிள்ளையாடிய வீட்டுல கொண்டு விட்டுரு. பள்ளிக்கூடத்துக்கு அதுக்கு நேராவும் மழை வேற பெய்துகிட்டே இருக்கு. எனக்கு அர்ஜென்டா ஒரு இடத்துக்கும் போனோம். சரி வா, கொண்டு விட்டுருேன். நான் இந்த குழம்பு பிடி. அத்தை நான் வச்சுக்கிட்டேன் அத்தை. வேண்டாம், நீ கீழே போட்டுருவா, நான் வச்சுக்கிடுவேன். ஏடி நித்யா, இவ்வளவு நேரம் எங்கிட்ட போனியே? உங்களை கண்டு இவ்வளவு நேரம் தேடிட்டு இருந்தேன். எங்களை எதுக்கு தேடுனா? உனக்கு தான் இப்ப கம்பெனிக்கு வேற ஆள் இருக்க. எனக்கு உங்களை விட்டா வேற யார்கிட்ட இருக்கா? நித்யா, நான் உன்ட்ட அப்பமே சொன்னேன் பாத்தியா? இவ சரியான ஆளு. என்னம்மா நடிக்கியா பாரு, மூச்சு விடுவாளா பாரு. ம் ஏன்டி இப்படி செல்ல மாதிரி நிக்கிறியே? அது வேற ஒண்ணும் இல்ல, நீ சொன்னதை கேட்டு நான் மெய் மறந்து நின்னுட்டேன். ஜூலி, இவ்வளோ என்னமோ பொடி வச்சு பேசின மாதிரி இருக்கு ஜூலி. இது இன்னைக்கு எல்லாரும் படத்துக்கு போமாடி? நாங்க வரலப்பா படத்துக்கு. நாங்க படத்துக்கு வரணும் உன் கூட. பின்னால வேற யாராவது வரணும். எதுக்குப்பா வம்பு? நாங்க வரல. என்னடி பேச லூசு மாதிரி? யாருக்கு நம்ம பின்னால வருவா? பாத்தியா பாத்தியா, ஒண்ணுமே தெரியாத மாதிரி என்னமா சீனை போடுதா நீ? என்னடி ரெண்டு பேரும் குசு குசுன்னு பேசிட்டு இருக்கீங்க? ஒண்ணுலே வாரேன்னு சொல்லுங்க, இல்லனா வரலன்னு சொல்லுங்க. அதுக்கு எதுக்கு ஒருத்திக்கு காதை ஒருத்தி கடிக்கியா? அது வேற ஒண்ணும் பேசல ஜூலி. படத்துக்கு போறத பத்தி தான் போமா என்னன்னு அதைத்தான் கேட்டேன். வேற ஒண்ணும் இல்ல ஜூலி. இப்ப நீங்க வாரியல வரலையா? எதையாவது ஒண்ணு சொல்லி தொலைங்கடி. நாங்க வரல ஜூலி. உனக்கு படிக்கிறத பத்தி பிரச்சனையே இல்ல. எந்திரன் ரோபோ மாதிரி புக்கை ஒரு தடவை அங்கே இங்கே நீ பார்த்தாலே போதும், உனக்கு அப்படியே மனசுல ஆயிரும். எங்களுக்கு அப்படி இல்லை. எவ்வளவுதான் முட்டி முட்டி படிச்சாலும் ஒண்ணுமே மண்டையில ஏறாது. இதுக்கிடையில படத்துக்கு வந்தோன்னு வச்சுக்க, உள்ளதம் போச்சு நுள்ள கண்ணான கதை போல நம்ம கதை ஆகி போவோம். எக்ஸாம் வேற நெருங்கிட்டு இருக்கு. அதனால நாங்க வரல ஜூலி. போங்கடி, நீங்க எல்லாம் ஒரு ஆளு மண்ணாங்கட்டியல. உங்க பின்னாலே ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட்னு திரிஞ்ச பாரு. என்ன முதல் செருப்பால அடிக்கணும் ஏன் புத்திய. வாமது போலாம். ஏ குள்ளத்தாரா, அவ கூப்பிட்டோன்னு அவ பின்னாடி போறிய? உனக்கெல்லாம் அறிவு இருக்கா? அவ பின்னால போனா உங்களுக்கு எங்கடி எரியுது? எங்களுக்கு ஒரு இடமே எரியல. ஏற்கனவே ஜூலிக்கு பின்னாடி ரவி பையன் சுத்துறான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் அரசல் புரசலா பேசுறாங்க. நீ அவ கூட போனியன்னா உன்னையெல்லாம் சேர்த்து பேசுவாங்க. சரியா குள்ளதாரா? என்னடி சொல்றீங்க? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோட தொடர்ச்சியை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப்